கிறிஸ்துவுக்குள் பிரியமாய் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய யாவே கடவுளாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த நாளிலே நாம் இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமானவர் யார் அதுதான் இந்த தலைப்பு. அதாவது வருகிறவர் பிதா அப்படின்னு ஒரு தலைப்பை நம்ம கொடுத்துருக்கோம். வருகிறவர் பிதா அப்படின்னு தலைப்பு. அப்போது வருகிறவர் பிதாவா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? இல்லைன்னு சொல்லுவீங்க இல்லையா? இயேசு கிறிஸ்து வருகிறார், பிதாவும் வருகிறார். பிதா பூமிக்கு வருவாரா அப்படின்னு கேட்டோம்னா பிதா பூமிக்கு வரமாட்டார். வந்திருக்கிறாரா அப்படின்னு கேள்விக்கு இல்லை, பிதா பூமிக்கு வந்ததில்லை. பிதா வேறு, குமாரன் வேறு. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது அப்படின்னு அந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் பிரகாரமாக எங்களுடைய ஐக்கியம் அதுதான். ஆனால் பிதா அங்கே இருக்காரு, குமாரன் இங்கே இருக்கிறார். பிதா வரமாட்டார், குமாரன் தான் வந்தவர் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் என்பதாக அந்த இடத்துல பார்த்தோம். ஏன்னா இருக்கிறவராகவே இருப்பவர் யாரு? ஆதியும் அந்தமும் இல்லாதவர், துவக்கமும் முடிவும் இல்லாதவர். பிதாக்கு கொடுக்கப்படுகிற அடைமொழிகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அவர் இருக்கிறவராகவே இருப்பவர். இருப்பவர் என்ன அர்த்தம்? அவர் இல்லாமல் இருந்தவர் அல்ல, இல்லாமல் போகிறவரும் அல்ல, அவர் இருக்கிறவராகவே இருப்பவர் அப்படிதான் அர்த்தம். அப்படி அர்த்தம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? மனுஷர் ஒருவன் கண்டிப்பாக சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ண. அப்போ அவர் யாருமே பார்த்ததில்லை. அப்புறம் நம்ம எங்கும் வியாபித்திருக்கிற எங்கள் இறைவா நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா? அப்போ கடவுள் என்று அழைக்கப்படுற தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்பது ஒருவேளை தாரக மந்திரமாக இருக்கலாம். ஆனால் நம்மளை பொறுத்த மட்டும் இறைவன் எங்க இருக்கிறார்? விண்ணகத்தில் இருக்கிறார் இல்லையா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படிதான் நம்முடைய ஜபம் இருக்கிறது என்பதா. வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. அதான் அது மகாராஜோடைய நகரம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நார்த் ஆஃப் த பிளானட் எங்கேயோ நமக்கு தெரியாது, அங்கதான் அவர் இருக்கிறார். அங்கேருந்து வரமாட்டார். ஆனால் அதே சமயம் நாங்கள் அவரிடத்தில் வாசம் செய்வோம்னு சொல்றார். ஒரு வசனத்தை கை கொண்டால் பிதா உண்மையில் அன்பாய் இருப்பார், நாங்கள் அவங்ககிட்ட அப்படின்னு அர்த்தம். வார்த்தையாக வந்திருக்கிறார்கள் என்பதை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோமே தவிர பிதாவே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருப்பாருங்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது இல்லையா? நல்லவர் உள்ளம் இறைவன் வாழும் இல்லம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பேன் பார். அப்போ இறைவன் எங்கே இருக்கிறார் போது நம்ம அவங்க அன்பு செலுத்தும் மூலமாக கடவுளுடைய வார்த்தைகளை கடைபிடிப்பதன் வழியாக அப்போ கடவுளை என்ன பண்ணுறாங்க? புரிஞ்சுக்கிறாங்க. அதுதானே தவிர நம்ம அவர் இங்கே வருவார் அப்படிங்கிற கான்செப்டை இருக்கவே இருக்காது என்பதாக அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வெளிப்பசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவனமாக சொல்லுகிறது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய அப்படின்னு சொல்றாரு. இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமாகிய அதை அப்படி நிறுத்திருங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன்கிறது யார்? பிதா. ஃபைன். சர்வ வல்லமையுள்ள தேவன் யாரு? பிதாவாகிய யாவே கடவுள் இல்லையா? யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல அவர் சொல்லிட்டாரு, என் நாமம் யெகோவா இல்லையா? சொல்றார், நான் ஆபிரகாம் ஈசாக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் எனும் நாமத்தினால் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தரிசனமானேன் அப்படின்ட்டார் இல்லையா? அப்ப சர்வ வல்லமையுள்ள தேவன பெயர் யாருக்கு? பிதாவாகிய கடவுளுக்கு. நல்லா தெரியும் இல்லையா? நம்ம புரிஞ்சுட்டோம். இப்ப தொடர்ந்து படிங்க. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அப்படிங்கிறார். அப்போ இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று அந்த இடத்துல சொல்லிட்டார். சொன்னது யாரு? இல்லையா? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். புரியுதுங்களா? அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். என்னது? சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் அப்படிங்கிற திருவிழா வச்சிருக்கீங்களா? அதை எடுங்க. புதிய உலக மொழிபெயர்ப்பு வச்சிருக்கீங்களா? அதில் பாருங்க. இப்போ இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது? நம்ம பைபிள்லேயே சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் இருக்குது. அப்போ கர்த்தர்னா அது இயேசுவுக்கும் பொருந்தும் பிதாவுக்கும் பொருந்தும். ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஆனால் சர்வ வல்லமைங்கிறது பிதா இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்துமா? பிதாவுக்கு பொருந்தும். பிதாவுக்கு மட்டும்தான் பொருந்தும். புரியுதுங்களா? பிதாவுக்கு மட்டும்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன்.
அப்படின்னு இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னா இருங்க படிக்கிறது இருங்க. இப்போ இந்த வசனத்துல இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் அப்படிங்கிறார். அகரமும் நகரமும் நானே என்கிறார். அகரமும் நகரமும் நானேங்கிறார். ஆதியும் அந்தமும், அல்பாவும் ஒமேகாவும். கிரேக்கத்துல அல்பா ஒமேகான்னு சொல்றோம், நம்ம தமிழ்ல அகரமும் நகரமும் என்று சொல்லுகிறோம். நானே கடவுளாகிய ஆண்டவர். கடவுளாகி அப்ப துவக்க முடிவு உள்ளவர்னு அந்த இடத்துல படிக்கிறார் இல்லையா? பிதா துவக்க முடிவு உள்ளவரா? இல்ல. புரியுதுங்களா? சர்வ கர்த்தர் யாரு? பிதா. இங்க பாருங்க, இந்த வசனத்துல துவக்கும் முடிவும் உள்ளவர் சர்வ வல்லமை உள்ள கடவுள் என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். படிங்க. இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கின்ற வரும் எல்லாம் வல்லவரும் அவரே. வர இருக்கின்ற எல்லாம் வல்லவர். அப்ப இருக்கிறவரும் இருந்தவரும் வர இருக்கிறவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து இல்லையா? எல்லாம் அவரே அப்படின்ட்டார். அவ்வளவுதான். படிச்சிட்டீங்களா? என்னன்னு படிச்சீங்க? இருந்தவரும் அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் போதுங்க. அப்ப கடவுளாகிய ஆண்டவர் இருந்தாராம், இருக்கிறவராக இருக்கிறாராம், வருகிறவராக இருக்கிறார். கடவுளுக்கு துவக்க முடிவு உண்டாம். அப்படிதானே படிச்சாரு? அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். கடவுளுக்கு துவக்க முடிவு உண்டுன்னு அந்த வசனம் சொல்லுது. இதை புதிய உலக மொழிபெயர்ப்புல படிங்க. 1:8. ஆல்பாவும் நானே ஒமேகாவும் நானே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான சர்வ வல்லமையுள்ளவர் நானே என்று கடவுளாகிய யெகோவா சொல்லுகிறார். ஜெபா விட்னஸ் பைபிள்ல படிச்சாங்க. கடவுளாகிய யெகோவா என்ன சொல்றாரு? நான் இருந்தேன், நான் இருப்பேன், நான் வருவேன், நான் ஆல்பாவா இருக்கிறேன், நான் ஒமேகாவா இருக்கிறேன். இருக்கிறாரா இல்லையா? யெகோவா தேவன் ஆல்பா ஒமேகா இருக்கா? அவருக்கு துவக்கம் இருக்கா? ஆதியும் அந்தம் இல்லாதவர் சொல்லிட்டு இந்த இடத்துக்கு துவக்க முடியும் இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? அந்த இடத்துல எப்படிங்க சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்துவ தாங்க சொல்ல முடியும். துவக்க முடிவு உள்ளவர் இயேசு கிறிஸ்து, இருக்கிறவர் வருகிறவர் இயேசு கிறிஸ்து. எப்போது வருவீர் அவங்க கேட்டாங்க மேல போகும்போது. அப்படின்னு இந்த வசனம் யாரை குறிக்குது? இயேசுவை தான் குறிக்குது. புரியுதுங்களா? இங்க யெகோவான்னு நீங்க அந்த இடத்துல படிச்சிருந்தாலும், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர்னு படிச்சிருந்தாலும், இயேசு கிறிஸ்துவுக்கும் சர்வ வல்லமை நாமம் என்று கொடுக்கப்படும். இப்ப இல்ல, இப்ப வல்லமையுள்ள தேவன் தான். அகில உலக மக்களுக்கும் அவர் உயிர் தழுதலை கொடுக்கும் போது அந்த ஆல் பவர் அவர்கிட்ட கொடுத்துட்டீங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து தேவன் சொல்லாமா வேண்டாமா? சொல்லாம இல்லையா? வல்லமையுள்ள தேவன் சொல்றோம் இல்லையா? அப்ப வல்லமையுள்ள தேவன் இப்ப நம்ம சொல்றோம். இனி வரக்கூடிய காலத்துல எல்லா பவரையும் அவரை கொடுத்துட்டு இவர் உட்கார்ந்து வருவாருங்க. புரியுதுங்களா? அப்ப உயிர் தழுதல் கொடுக்கறது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப பிதாவானவர் தமக்கு சித்தமான உயிர்ப்பது போல குமாரனும் தனக்கு சித்தமான உயிர்ப்பிக்கிறார். படிச்சிருக்கிறோம் யோவான் 5 அதிகாரத்துல இல்லையா? அப்ப எல்லாரும் பிதாவை கணப்பண்ணுவது போல எல்லாரும் குமாரனை கணப்பண்ண வேண்டும் என்பதற்காக என்ன பண்றாரு? சகல அதிகாரத்தை அவர்கிட்ட கொடுத்துறாரு அர்த்தம். சர்வ வல்லமையுள்ள அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதுதான் பொருள். அதனாலதான் அவர் சொல்லும்போது கடைசியில் சொன்னார், உயிர்த்தல் வந்ததுக்கு அப்புறம் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். நமக்கு புரியல. புரியுதுங்களா? பிதா எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டார். அப்படின்னா இந்த வசனம் இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு என்ன பண்ணிட்டோம்? நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒருத்தர் இப்படி தலையாட்டுறாரு, இல்லைன்னு தலையாட்டுறாரு. சர்வ தேவன் தான் குறிக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து இருக்கட்டுங்க சர்வ தேவன் குடிக்கிட்டுங்க. ஆனா சர்வ தேவனுக்கு ஆதி அந்த இருக்குன்னு ஏத்துக்கிறீங்களா? சர்வ தேவன் ஆமா. ஆதியும் அந்தமும் ஆதி உள்ளவரா இல்லையா? ஆதியிலே உள்ளவர் தேவன். ஆதி உள்ளவரா? ஆதி மந்தம் இல்லாதவர். ஆதி மந்தம் இல்லாத நீங்க நான் டாக்டரின் பேச வரல. ஆதி மந்தம் இல்லாதவர் தேவன். ஆனா இந்த வசனத்தை என்ன சொல்லுதுன்னா ஆதி மந்தம் உள்ளவர் தேவன் என்று சொல்லுகிறது. புரியுதுங்களா? அப்ப ஆதி மந்தம் உள்ளவர் இந்த வசனத்தை நம்ம எடுத்துட்டோம்னா, அது பிதான்னு நம்ம எடுத்துட்டோம்னா, அது சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் நம்ம எடுத்துட்டோம்னா, அப்ப பிதாவாகிய யாவேகளை நம்ம கொச்சப்படுத்துறோம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். பூமிக்கு சொல்றாரு ஆதியும் அந்தமா இருக்கு. துவக்கத்தை முடியும் பூமி கொடுக்கிறவர் அவர் தான். அதான் துவக்கம் பூமி இல்ல, நான் துவக்க முடியுமா இருக்கேன்னு சொல்றாரு அந்த இடத்துல.
வசனம் கரெக்டா படிக்கணும். நான் நான் அல்பா ஒமேகான்ட்டாரு. உங்க கண்ணுக்கு அது தெரியாம இருக்கலாம், ஆனா எல்லாத்து கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? நான் அல்பா ஒமேகான்னு யாவே சொல்றாரா, யெகோவா தேவன் சொல்றாரா, நான் அல்பா ஒமேகாவா இருக்கேன்ட்டு. பாத்தீங்களா? நம்ம வசனத்தை வந்து நமக்கு தெரியலன்னா நிதானமா உட்காந்து யோசனை பண்ணணும். புரியுதுங்களா? சப்ஜெக்ட் நடுவில் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம யோசனை பண்ணணும். எல்லாம் தெரிஞ்ச மேதாவி நான் நினைக்க முடியாது. நான் புரியுதுங்களா? அது வேணா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கலாம் யாரோ, அவங்க டிரான்ஸ்லேஷன் வந்து எப்படி கிரிக்கில் இருக்கோ அதே மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுதான் அர்த்தமானு கேட்டால் அது அர்த்தம் அல்ல என்பது தான் இந்த இடத்துல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு லெட்டர்லையும் ஒவ்வொரு கடிதத்துலையும் இல்லையா, ரோமரில் இருந்து ஒவ்வொரு கடிதத்தோட தலைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரை யாரை மகிமைப்படுத்தி எழுதுவார்கள். ஒன்னே ஒன்று படிக்கலாமா? கலாத்தியர் 1:3 படி. கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசேயர், தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், எபிரேயரில் மட்டும் காணும். அப்போ வந்து யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், யூதா, எல்லா புக்லையுமே யாரை மையப்படுத்தி எழுதுறாரு? சல்யூட்டேஷன் யாருக்கு? பிதாவுக்கும் குமாரனுக்கு தான் சல்யூட்டேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா புக்லையும் ஆல் டுகெதர் பைபிளில் இருக்கக்கூடிய அத்தனை கடிதங்கள்லையும் பவுல் எழுதியிருக்கலாம், அது யாக்கோபு எழுதியிருக்கலாம், அது பேதுரு எழுதியிருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இது யார் வேணாலும் இந்த புத்தகங்களை எழுதியிருக்கலாம். அத்தனை பேரும் எப்படி எழுதினார்கள்? பிதாவாகிய கடவுளுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகும், மகிமை உண்டாவதாக பிதாவையும் குமாரனையும் தான் மையப்படுத்துகிறார்கள். பசுதாவை மையப்படுத்தினாங்களா? அவங்க பண்ணல. புரியுதுங்களா உங்களுக்கு? பிதாவையும் குமாரனையும் வந்து பிரைஸ் பண்ணி தான் அவங்க வந்து எல்லா கடிதத்தையும் எழுதியிருக்கிறார்கள். சரிதானா? யோவான் அப்படிதான் எழுதியிருக்கிறாரு. இப்போ 1 யோவான்ல மன்னிக்கவும், வெளிப்பசுவேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் நிதானமா படிங்க. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும். இவர் யாருங்க? யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இதுல மாற்றமே இல்லை. கரெக்டானே? கரெக்டானே? வருகிறானும். அப்ப இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்திட்டார். சரிங்களா? அப்புறம் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும், அவர் சிங்காசனம் முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் வேற ஒரு பாயிண்ட் உள்ள கொண்டு வராரு. அதை நம்ம இப்ப டச் பண்ண போறது இல்ல. 7 ஆவிகளாலும். அப்புறம் குமாரனுக்கு மகிமை கொடுத்துட்டாரு. சரிங்களா? அப்புறம் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இவர் யாரு? இவர் இயேசு கிறிஸ்து. இது இயேசு கிறிஸ்து தான். அது கன்ஃபார்மா தெரியும்னா, பூமியின் ராஜாக்கள் அதிபதியுமாக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபை உண்டாவதாகண்டா இந்த 5ஆம் வசனத்துல இருக்கிறது கன்ஃபார்மா யாருங்க? ஜீசஸ் தான். அதுல மாற்றமே இல்லை. மாற்றம் இருக்கா இல்லையா? இல்ல. அப்படின்னா 4ஆம் வசனத்துல கன்ஃபார்மா ஜீசஸ் தான். எந்த மாற்றம் இல்லை. யாரை விட்டாரு? இவரு இதான் விட்டாரு. விட்டுருப்பாரா? அப்ப முதல்ல சொன்னது பிதாவா தான் இருக்கணும். கரெக்டா சொல்றாரு அவரு. அப்ப அது பிதாவா தான் இருக்கணும். வார்த்தை மாறி இருக்கும். பாத்தீங்களா எப்படி குரல் பாருங்க. அவரு கொஞ்சம் அட்வான்ஸா பாருங்க. வார்த்தை மாறி இருக்க வேண்டும். ஏற்கனவே சப்ஜெக்ட் கேட்டிருப்பாரு இல்லையா? ஏற்கனவே சப்ஜெக்ட் கேட்டிருக்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் வந்து இது வந்து நீங்க இந்த வசனத்தை எடுத்துட்டீங்கன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம கையில கூட பைபிள் தான் ஒரு பெரிய பைபிள், இதை விட்டா வேற ஒண்ணுமே கிடையாது, இதுல இருக்க டிரான்ஸ்லேஷன் தான் 100% சரியான டிரான்ஸ்லேஷன் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த வசனம் மட்டும் எந்த டிரான்ஸ்லேஷன் சரியில்லை. புரியுதுங்களா? நீங்க குறுக்க தலையாட்ட முடியாது. ஏன்னா இந்த வசனத்துல படுத்த மட்டும் ஒண்ணு கன்ஃபார்மா நான் சொல்றேன். இது வந்து யாரு நீங்க சொல்ல வரீங்க? சொல்லுங்க பிரதர். ராஜேஷ் பிரதர். 4ஆவது வசனம் பிதாவை குறிக்குது. 5ஆவது வசனம் இருங்க பிரதர். 4ஆவது வசனம் பிதாவை குறிக்குதுன்னா பிதா வருகிறவரா? வருகிறவர். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல்ல மோசேயின் காலத்துல வருகிறவரா? கேள்வி பதில் சொல்லுங்க. வருகிறவரா? வருகிறவர். பூமிக்கு வருகிறவரா? பூமிக்கு இல்ல, வாசல் காட்சி கொடுக்கிறவர். வாசல் காட்சி கொடுப்பாரா பிதா? வெளிப்படுத்துறதுக்கு இருக்கு. பிதா வந்து வருவாரா? பிதா வந்து காட்சி கொடுப்பாராம். இது வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்? நம்ம கரெக்டா வந்து என்ன பண்றோம்? நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து நம்ம பண்ணணும். ஏன்னா இங்க வந்து இப்போ என்ன பண்ணிட்டோம்? வருகிறவர்னு வந்து
8ஆம் வசனத்துல வந்து ஜீசஸை தான் சொன்னோம். ஜீசஸை தான் 8ஆம் வசனம் சொன்ன வருகிறவர்னு சொன்னோம். ஒருவரும் காணக்கூடாதவர் அவரு. அவர் வருகிறவன் அந்த இடத்துல வந்து சொல்லுச்சுன்னா அது பிதான்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ண முடியாது. நீங்க எந்த டிரான்ஸ்லேஷன் போனாலும் சரி, நீங்க அப்படி இதுதான் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தப்பா சொல்றீங்க, தப்பா புரிஞ்சுங்க என்பதுதான் பொருள். புரியுதுங்களா உங்களுக்கு? 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது பிதாவா குமாரனா? சொல்லுங்க ராஜேஷ் பிரதர். சரி கொடுங்க. அப்புறம் பிதாவை தான் குறிக்கும். நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? எல்லாரும் என்ன சொல்றீங்க? எல்லாரும் இயேசு கிறிஸ்து தான் சொல்றாங்க. புரியுங்களா? எல்லாரும் அந்த ஹோல் காங்கிரிகேஷன் என்ன சொல்லுது? இந்த 8ஆம் வசனத்துல சொன்னது. ஏன்னா ஆதியும் வந்த உள்ளவர் வந்து பிதா கிடையாது. ஆனா ராஜேஷ் பிரதருக்கு ஒரு ஆதியும் வந்த உள்ளவர் பிதா. பிதாவுக்கு துவக்கம் இருக்கு, துவக்கம் முடிவு இருக்கு அப்படின்னு அவருடைய பைபிள் சொல்லுது. அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்து பேசுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஹோல் காங்கிரிகேஷன் இது வந்து யெகோவா சாட்சி பைபிள்ல வந்து இது பிதான் தான் போட்டுருக்குது. அப்படிதானே படிச்சீங்க? என்னன்னு படிச்சீங்க? படிங்க. அல்பாவும் ஒமேகாவும் அல்பாவும் நானே ஒமேகாவும் நான் தான். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான சர்வ வல்லமை உள்ளவர் நானே என்று சர்வ வல்லமை நானே என்று கடவுளாகிய யெகோவா சொல்லுகிறார். யெகோவா சாட்சி பைபிள் அப்படியே 100% நம்பிட்டார் அவர். ஜெகோவா பைபிள் நம்பிட்டாரு. அதனாலதான் அவர் என்ன பண்ணிட்டாரு? இருக்கிறவரும் இருந்தவரும் அல்பாவும் ஒமேகாவும் நான் தான் அப்படின்னு வந்து என்ன பண்ணிட்டாரு? அக்செப்ட் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? 90% அக்செப்ட் பண்றாங்க. ஜெகோவா விட்னஸ் அக்செப்ட் பண்றாங்க. நான் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க பைபிள் அப்படிதான் இருக்குது. ஏன்னா அந்த பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணவங்க எல்லாம் 1,44,000 பேர்த்துல இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் அப்படியே அவங்க நினைக்கிறாங்க. அதனால அவங்க டிரான்ஸ்லேஷன் கரெக்ட் தான். ஆனா இந்த வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏன் இவர் இந்த இடத்துல வருகிறவர் என்று பிதாவை சொன்னார் அப்படின்னு ஒரு கேள்வி அந்த இடத்துல நமக்கு வருகிறது. புரியுதுங்களா? நீ பிதானே வச்சுக்கோங்க. ஆனா பிதா வருகிறவன் நம்ம சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அனுப்புகிறவன் வேணா சொல்லலாம் இல்லையா? அனுப்புகிறவன் வேணா சொல்லலாமே தவிர வருகிறவர் என்று பிதாவை சொல்ல முடியாது என்பதை தான் என்ன பண்றோம் அந்த இடத்துல நம்ம கன்ஃபார்ம். புரியுதுங்களா? அப்படின்னா இதை பாருங்க. இது இவரு அதுலயே 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம். அந்த 4 ஜீவன்களில் ஒவ்வொன்றும் ஆமா அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவர்களும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருக்கிறவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டு. இவர் பார்த்து சொல்லியிருக்காங்களா வேற சொல்லியிருக்காங்களா? இது 4 ஜீவன்கள் சொல்லக்கூடிய கருத்து. 4 ஜீவன் என்ன சொல்லுது? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இது 1ஆம் வசனம். இந்த 4ஆம் வசனமும் இந்த 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ஒரே மாதிரி இருக்குது. புரியுதுங்களா? ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம அது வருவோம். இதுல படிங்க. அதுலயே 11ஆம் அதிகாரம் 16, 17 படிங்க. 11ஆம் அதிகாரம் 16, 17. அப்பொழுது கடவுளுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்ப அந்த 24 ஜீவன்கள் சொல்லுவதையே தான் 24 மூப்பர்களும் சொல்லுகிறார்கள் இல்லையா? இருக்கிறாரே இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உமது மகா வல்லமை கொண்டு ராஜ்யம் பாரம் பண்ணுகிறேன் இல்லையா? யார் இவரு? இது கொஞ்சம் இது ஜீசஸா பிதாவான்னு இது இயேசு கிறிஸ்து தான் இல்லையா? என்னங்கிறாரு? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறேன். இது ஜீசஸ்ன்னு என்ன பண்றோம்? நம்ம வந்து அக்செப்ட் பண்றோம் இல்லையா? இது வந்து திருவிலியத்திலையும் புதிய உலக மொழிபெயர்ப்பையும் படிங்க.
தள்ளி படிங்க. ம். கடவுள் திருமுன் தங்கள் அரியணைகளில் அமர்ந்திருந்த 24 மூப்பர்களும் குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். கடவுளாகிய ஆண்டவரே, கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, இருக்கின்றவரும் இருந்தவருமான உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருக்கிறவரும் இருந்தவருமான உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரெக்டா படிச்சாரா தப்பா படிச்சாரா சொல்லுங்க. கரெக்டா படிச்சா தப்பா படிச்சாரா? நம்ம பைபிள் என்ன படிச்சோம்? நம்ம 100% நம்புகிற மொழிபெயர்ப்புல என்ன பண்ணோம்? யூனியன் மொழிபெயர்ப்புல வருகிறவர்னு படிச்சோம். ஆனா அவர் தப்பா படிக்கிறாரு, அதை விட்டாரு அவரு அப்படின்னு சொல்லாமா? நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா டிரான்ஸ்லேஷன் நீங்களும் நானும் பண்ணல. புரியுதுங்களா? இந்த பைபிள் 25 வருஷம் வந்து உட்கார்ந்து பாடுபட்டு 25-50 பேர்த்துக்கு மேற்பட்டவர்கள் உட்கார்ந்து மூல பாஷையை பார்த்து அது கரெக்டாக எழுதியிருக்கக்கூடிய பைபிள் என்று இன்றைக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு நம்ம வேணா கண்ணை மூடி நம்ம கையில் இருக்கதான் நல்லது நினச்சோம். பூனை இது கண்ணை மூடிடுச்சுன்னா உலகம் இருட்டுன்னு தான் நினைக்கும். முயலுக்கு 3 காலம் தான் நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? அப்படிதான் சொல்லுவேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிற விட்டார் இந்த இடத்துல. அதாவது நீங்க ஆராய்ச்சியில் ஈடுபட்டீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் உள்காத்து மொழிபெயர்ப்புல இந்த ஈஸ் கம்மிங்கிறது இல்லை. நம்ம ஆறுமுக நாவலார் எழுதுற புத்தகத்தில் நம்ம கையில் எழுதுற புத்தகத்தில் இருக்கு. புதிய மொழிபெயர்ப்பு படிச்சிருக்க 11 11 16 17. கடவுளுக்கு முன்பாக தங்கள் சிம்மாசனங்களில் அமர்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து கடவுளை வணங்கி யெகோவாவே சர்வ வல்லமையுள்ள கடவுளே இருந்தவரும் இருக்கிறவருமான உங்களுக்கு நன்றி. இப்ப சொல்லுங்க, இந்த 11ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது பிதாவையா குமாரனையா? புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கு தான் நம்ம டிரான்ஸ்லேஷன் போறோம். புரியுதுங்களா? நம்ம இந்த வசனத்துல சொல்லப்பட்டது பிதாவை தான் சொல்றாரு. கன்ஃபார்மா சொல்றோம் இல்லையா? என்ன வந்து நீங்க சொல்றீங்க? பிதாவை சொல்லி என்ன வசனம்? 11 குமாரனும் மாறி மாறி எழுதப்பட்டிருக்குது. ரைட், அது போதும். பிதாவும் மாறி மாறி எழுதப்பட்டிருக்குது. ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, குமாரன். இந்த வசனத்தை சொல்லப்பட்டது யாரை சொல்லப்பட்டது? 11ஆம் அதிகாரம் 16 17 வசனங்கள்ல. சரி, நீங்க அப்புறம் மெதுவா படிச்சு சொல்லுங்க. அதாவது தங்கள் சிங்காசனத்துக்கு உட்கார்ந்திருக்கு 24 சிங்காசனங்கிற யாரு? தேவனை குறிக்கிறது. ஏறுங்க, நீங்க அப்புறம் பேசுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஹோல் காங்கிரிகேஷன் நம்ம என்ன எடுத்துட்டோம்? இந்த 11ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது பிதாவா குமாரனா? குட். நம்ம பைபிள்ல படிச்சா குமாரன், நம்ம திருவிளையத்திலும் உலக மொழிபெயர்ப்பையும் படிச்சா அது பிதா. சரி, இன்னொரு வசனம் படிக்கலாம். 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆமா, இப்ப தண்ணீர்களின் தூதன் சொல்லுகிறார். முதல்ல சொன்னது ஜீசஸ், ரெண்டாவது சொன்னது 4 ஜீவன்கள், மூன்றாவது சொன்னது 24 மூப்பர்கள். இப்ப தண்ணீர்களின் தூதன் சொல்றார். தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயத்திற்கு நீதி உள்ளவரா இருக்கிறீர். சூப்பர். இந்த இடத்துல என்ன மாத்திட்டார்? இந்த இடத்துல பரிசுத்தருமாகிய மாத்தி இருக்கிறார். புரியுதுங்களா? எப்படிங்க அவர் மாத்தினாரு? இருந்தவரும் வருகிறவரும் தான் நான் எல்லா பக்கம் எழுதி இருக்குது. இவர் என்ன பரிசுத்தம் போட்டாரு? இருந்தவரும் இருப்பவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராய் இருக்கிறீர்கள். நியாயம் தீர்க்கிறவர் யாரு? கிறிஸ்து. அப்ப இந்த சொன்ன பத்தி யாரு? கிறிஸ்துவா? யோசனை பண்ணி பார்த்தீங்களா? அந்த பிரதர் சொன்ன மாதிரி அது கிறிஸ்துவையும் குறிக்கலாம், பிதாவையும் குறிக்கலாம். நம்ம யோசனை பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். சகட்டு மாதிரி நம்ம சொல்ல முடியாது. 2 பேரே தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்துல சொன்னது யார்? 2 பேரும் தனித்தனியாக சொல்லியிருக்காரு. நம்ம அக்செப்ட் பண்ண முடியுமா? இந்த வசனத்துல பிதாவையும் சொல்றாரு, குமாரையும் சொல்றாருன்னு சொன்னா பிதா ஒன்றுனாய் போயிடும். இந்த வசனம் சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பரிசுத்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகியோர் நீங்களும் பரிசுத்தர். புரியுதுங்களா? நல்ல போதகரே அப்படின்னு சொன்ன என்ன சொன்னார் அவரு?
என்ன ஏன் நல்லவன் சொல்ற? பிதா ஒருத்தர் நல்லவர் யாரும் இல்லை. அப்படி இயேசு கிறிஸ்து நல்லவரா பொல்லாதவரா? நல்லவர் தான். மனு குலத்தின் பாவம் அவர் மீது சுமத்தப்படும் போது பொல்லாதவராக மாற்றப்பட்டு பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதனால் சிலுவை மரணத்துக்கு போய்விட்டார். நமது பாவம் அவர் மீது போனது, அவர் பாவம் இல்லாத. அதனாலதான் உயிர் தள்ளணும். அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? அதெல்லாம் நீ கிறிஸ்தவனா சொல்லி தெரிவிங்க, உயிரோட வந்தாரு, நான் கன்சர்ன் பண்ணமில்லை அப்படின்னு பார்த்தோம் கேட்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் அதெல்லாம் வாதத்திற்கு இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்பதை தான் என்ன பண்றோம், அந்த இடத்துல நாம் தெளிவாக நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு, பரிசுத்தர் வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறார் என்பதாக பார்ப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓசியோஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க அந்த இடத்துல. ஓசியோஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் அந்த இடத்துக்கு கொடுக்குறாங்க. அப்போ அன்சர்டன் அஃபினிட்டி ப்ராப்பர்லி ரைட் பை interactive of divine character, holy, mercy, shall be அப்படின்னு 3 வார்த்தை அந்த இடத்துல போடலாம். holy, mercy, shall be அப்படின்னு போடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கிரேக்க வார்த்தைக்கு ஹோலின்னு சொல்லலாம், பரிசுத்தன்னு சொல்லலாம், மெர்சின்னு சொல்லலாம், கிருபை உள்ளவர்னு சொல்லலாம். இன்னொன்று shall be அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல டிக்ஷனரியில் பார்ப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்மளுக்கு அர்த்தம் தெரியல, நம்ம எங்கெங்கே போய் பார்ப்போம்? டிக்ஷனரி தான் பார்ப்போம். அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி, அந்த மொழி நமக்கு அர்த்தம் தெரியல, நம்ம எங்கே போய் பார்ப்போம்? டிக்ஷனரியில் தான் பார்ப்போம். டிக்ஷனரியை பார்க்காம நாம் என்ன பண்ணலாம், இல்லை இது கரெக்டு தான் அப்படின்னு நம்ம சாதிக்க முடியாது இல்லையா? இப்போ தண்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. தண்டுங்கிற வார்த்தை என்ன அர்த்தம்? படகுத்தண்டு. படகுத்தண்டு இல்லையா? தண்டை வெட்டி குழம்பு வச்சான்னா படகுத்தண்டி வச்சு குழம்பு வச்சா நான் புரிஞ்சுக்கிட்டாரு. அது ஏன் தப்பு? அது தண்டை வச்சு குழம்பு வச்சான்னா அவன் படகுத்தண்டு வித்துதான். அவருக்கு தெரிஞ்சது படகுத்தண்டு, எனக்கு தெரிஞ்சது படகுத்தண்டு தான். தண்டு வலித்தான் தண்டை வெட்டி குழம்பு. அப்படின்னா அந்த கறி குழம்போட சேர்த்து என்ன பண்ணிட்டாராமா, இந்த படகு துடுப்பு இருக்கு இல்லையா, அது துடுப்பு வெட்டி வெட்டி போட்டு குழம்பு வச்சுட்டான். அப்படி நான் புரிஞ்சுக்குவேன். ஏன்னா எனக்கு தண்டுன்னா எனக்கு துடுப்பு தான் பொருள். தண்டு புறப்பட்டது அப்படின்னு அர்த்தம். வாழைத்தண்டெல்லாம் நடந்து போச்சுன்னு நான் நினைச்சுக்குவேன். அப்ப அந்த இடத்துல தண்டு என்பதுக்கு அர்த்தம் மாறுகிறது. தண்டு என்பது நான் வாழைத்தண்டில் தான் நான் புரிஞ்சிருந்தேன்னா தண்டு புறப்பட்டது வாழைத்தண்டெல்லாம் போயிட்டு இருக்குன்னு நான் நினைச்சுக்குவேன். புரியுதுங்களா? அப்போ ஒரு வார்த்தைக்கு பல மொழிபெயர்ப்புகள், பல வார்த்தைகள் இருக்குது. அவன் அவனுக்கு எது டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இங்கே பரிசுத்தங்கிற வார்த்தை சார் தான். ஆனால் இந்த பரிசுத்த வார்த்தைக்கு ஷால் பி என்றும் மொழிபெயர்க்கலாம் என்று டிக்ஷனரி சொல்லுகிறது. அதனால தான் இந்த அதிகாரத்தில் பார்த்தோம், அந்த which was explained in Revelation 16:5ல என்ன சொல்றாரு, இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமாகிய பரிசுத்தர் நான் ஆதியும் அந்தமும் உள்ளவனாய் இருக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இதுதான் நம்ம என்ன பண்றோம், ஹோலி 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 லார்ட் காட் ஆல் மைட்டி. எங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் வேணாங்க, எங்க தமிழ் பைபிளை நாங்கள் படித்தா போதுங்க. எதுக்கு இங்கிலீஷ்? எங்களுக்கு என்ன இங்கிலீஷ் தெரியுமா? இங்கிலீஷ் புரியுமா? புரியாதா? புரியும் இல்லையா? அதான் சொல்றார், ஹோலி 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 லார்ட் காட் ஆல் மைட்டி அப்படிங்கிற. ஏகியோஸ் 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 குரியோஸ் தியோஸ் பேந்த்ரட்டோ அப்படி. பேந்த்ரோட்டோ அப்படின்னா உங்களுக்கு ஆல் மைட்டி. கிரேக்கத்தில், கிரேக்க பைபிள் தான் இந்த பைபிள் கையில் வந்திருக்குது. கடவுள் நேரடியாக தமிழ் எழுதி கொடுக்கல, கிரேக்க பைபிள் தான் இந்த பைபிள் வந்திருக்குது. பேந்தரத்தோ அப்படின்னா ஆல்மைட்டி, எல்லாம் வல்லவர் என்பது பொருள். குரியோஸ்னா என்னது? குரியோகோஸ்னா என்னது? அது கேரளாக்காரர் பேர். குரியோஸ்னா லார்ட், ஆண்டவர். தியோஸ்னா கடவுள் இல்லைங்களா? குரியோஸ் தியோஸ் பேந்தரத்தோ, ஹோலி 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 லார்ட் காட் ஆல்மைட்டி. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், ஆண்டவரும் கடவுளும் என்று அழைக்கப்படுகிற சர்வ வல்லமை உள்ளவர். அப்படி சொல்லிட்டு தான் இந்த போர்டில் நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்க.
இந்த வார்த்தை வந்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்குறோம். பார்த்தீங்களா? which was and is and is and to come and is to come. ho on kai hon kai en economas அப்படிங்கிற வார்த்தை கொடுக்குறாங்க. கிரீக்கில் இந்த வார்த்தை கொடுக்குறோம். ho en kai on kai on is எக்கோமே அப்படிங்கிற வார்த்தையை அந்த இடத்துல போட்டுருக்காங்க. கிரீக் பைபிளில் இந்த வார்த்தை போட்டிருக்குது. அப்போது இந்த வார்த்தைக்கு வந்து ஹோ ஏன் அப்படிங்கிற விச்னு பார்க்க பார்த்தீங்களா? இந்த ஹோ அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எ டெஃபினட் ஆர்டிக்கிள் தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? டெட் அப்படிங்கிறோம்ல, அது ஒரு வந்து ஒரு டெஃபினட் ஆர்டிக்கிளாக இருக்குது என்பதாக அந்த இடத்துல வந்து டிக்ஷனரியில் போட்டிருக்கிறது என்பதாக பார்க்கும். கை அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து அண்ட் என்பது பொருளாகிறது. கைனா அண்ட் விச் வாஸ் அண்ட் இருந்தவரும் இருப்பவரும் சொல்கிறேன் இல்லையா? அப்போ அது வந்து அண்ட் அப்படிங்கிற வார்த்தை கை அப்படிங்கிற வார்த்தை வந்து அந்த இடத்துல போட்டுக்கிறார் என்பதாக பார்க்கணும். இப்போ இந்த வாஸ் ஈஸ் டு கம் இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணணும் பார்க்கணும். வாஸ் ஈஸ் டு கம் அப்படின்னு பார்க்கணும். அப்போது இந்த வாஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு வார்த்தை கொடுக்கல, 2 வார்த்தை அந்த இடத்துல வந்து கிரீக்கில் போட்டிருக்கிறாங்க. கிரேக்கை வந்து நம்பர் சொல்கிறேன், 2258ங்கிற நம்பர்லேயும் கிரீக் இதில் வந்து 3801 இந்த 2 நம்பரும் வந்து இந்த வாஸ்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வாஸ்க்கு வந்து இந்த 2 நம்பர் அங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வாஸ் ஓன் அப்படின்றது ஆன் அப்படின்றது சரியான மொழி வரும் நமக்கு தெரியாது. ஆன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி ஈஸுங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஈஸுங்கிற வார்த்தை, இந்த ஈஸ் அப்படிங்கிற வார்த்தை அதுக்கு வந்து அதே மாதிரி 3801 அதே நம்பர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு நம்பர் வந்து 5607 2 நம்பர் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 வார்த்தைக்கு மட்டும் 2 நம்பர் கொடுத்து தான் என்ன பண்ணுறாங்க அங்கே கிரேக்கத்தில் வந்து டிக்ஷனரி மீனிங் நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? டிக்ஷனரி மீனிங் பார்க்குறோம். அப்போ அதுக்கு ஈஸ் அப்படின்னு வார்த்தை, பீயிங் அப்படின்னு ஒரு வார்த்தையும் கொடுக்குறாங்க. வாஸ் வேர் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து இந்த வார்த்தை. இதுக்கு வந்து வாஸ் வேர் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க வாஸுக்கு அது இந்த ஆன் அப்படிங்கிறாங்க. இது அதே மாதிரி தான் வரும், இது அதே மாதிரி வருது. இதுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க பீயிங் ஈஸ் பீயிங் அப்படிங்கிற வார்த்தையும் அந்த மொழியாக்கத்தில் கொடுக்குறாரு என்பதாக பார்க்குறோம். ஆனால் அதே சமயம் வந்து இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, எக்கோனமாஸ்ங்கிற வார்த்தை, எக்கோனமாஸ் அப்படின்னு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? எக்கோமெனோஸ், ஆமாம், எக்கோனோமோஸ், எக்கோமெனோஸ், எக்கோமெனோஸ் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அது மாற்றுது. இந்த மாதிரி வார்த்தை என்ன பண்ணுறாங்க எக்கோனோமே, எக்கோமெனோஸ் அப்படிங்கிற வார்த்தையில் என்ன பண்ணுறாங்க ஒரு நம்பர் மாறி வருது, அவ்வளோதான். இந்த வார்த்தை வந்து இயேசு கிறிஸ்து வருகைக்குரிய இடத்துல வந்து அநேக இடங்களில் பெருசியாங்கிற வார்த்தை இல்லை, அது 24 இடத்துல தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் இந்த வார்த்தை ஏறக்குறைய 600க்கு மேலே இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த வார்த்தை தான் என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதான் வருகிறவர் அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த வருகிறவர்களுக்கு இந்த வார்த்தை தான் அங்கே போட்டிருக்கிறாங்க. எதில்? கிரேக்கத்தில் வந்து போட்டிருக்காங்க. கிரீக் பைபிளில் அதுதான் போட்டிருக்காரு என்பதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த வார்த்தைக்கு வந்து அர்த்தம் நம்ம எழுதுகிறோம். உங்கள் மொபைலில் நீங்கள் வச்சுருப்பீங்க, அதாவது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வித் ஸ்ட்ராங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். அதில் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது இந்த வார்த்தைக்கு வந்து வருபவர் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க இந்த இடத்துல நமக்கு மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதாக வந்து நம்ம பார்த்தோம். எல்லா பைபிளையும் எனக்கு தெரிஞ்ச பைபிள் எல்லாமே இப்படி தான் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டிக்ஷனரிக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது என்ன வார்த்தை கொடுக்குறாங்கன்னு நான் பார்க்கும்போது இப்போ அது கேஜேவி யூசேஜ்னு போட்டு விச் ஈஸ் அண்ட் விச் வாஸ் அண்ட் விச் ஈஸ் டு கம் அப்படின்னு ஒரு இடத்துல டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம படித்தது அதுதான். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் விச் வாஸ் அண்ட் ஈஸ் அண்ட் ஈஸ் கம் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேட் கொடுக்குறாங்க. இன்னொரு வார்த்தை டிரான்ஸ்லேஷன் எப்படி நம்ம மொழிபெயர்ப்பு பண்ணணும்னு பார்த்தோம்னா விச் ஆர்ட் அண்ட் விச் வார் அண்ட் ஆர் டு கம் அப்படிங்கிறது தான் வந்து 90% எல்லா மொழிபெயர்ப்புலையும் இருக்கிறதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். நீங்கள் NIV போகலாம், எதில் வேணாலும் வந்து நம்ம போகலாம். அப்போது
இதில் இந்த வந்து பிபிஇ அப்படின்னு ஒரு பைபிள் இருக்குது. இந்த 16:5 இருக்கு பார்த்தீங்களா? 16:5 இருக்கிறவர் இருந்தவர் வருகிறவர் நம்ம படித்தோம் இல்லையா? நம்ம பைபிளில் படித்தோம் இல்லையா? அது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வச்சுருக்கீங்களா? கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இருக்கா? கேஜேவி இங்கிலீஷ் இல்லையா? அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா the one who is and who was the holy one அப்படிங்கிறது என்ன போட்டிருக்குன்னா shall be போட்டிருக்குது. புரியுதுங்களா? கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லேயே இந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ஹோலி ஒன்னுக்கு shall be அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பிபிஇன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அந்த பிபிஇ டிரான்ஸ்லேஷனில் and was for all the time அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா? shall beங்கிறத all the time சொல்லலாம். shall be என்னது? இருப்பேன் அப்படிதானே அர்த்தம். புரியுதுங்களா? shall be என்ன அர்த்தம்? இருப்பேன் என்பது பொருள். புரியுதுங்களா? அப்படின்னா நீங்க வந்து ஸ்ட்ராங் டிக்ஷனரியில் போய் நீங்க இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு அது 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமாக இருந்தாலும் சரி, 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமாக இருந்தாலும் சரி, மற்ற மொழிபெயர்ப்பில் இல்லை, 11ஆம் அதிகாரத்துலையும் இல்லை, அந்த 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், புரியுதுங்களா? 16ஆம் வசனத்துலையும் இல்லை, 16:5 இல்லை. இந்த டிரான்ஸ்லேஷன் இந்த 2 இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ஷனரிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா டிக்ஷனரிக்குள்ளே ஷால் பி, ரிசார்ட், பி செட் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம்? இருப்பவர், தங்கி இருப்பவர் அப்படிதானே அர்த்தம். அதனால தான் வந்து மொழிபெயர்ப்பில் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த விச் வாஸ் அண்ட் ஈஸ் அண்ட் ஈஸ் டு கம்முக்கு ஹோயன் கை ஓன் கை யோன் எக்கோனோமே அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்லலாம்? இந்த 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த எக்கோனோமே அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து 3801 நம்பர் கொடுத்துருக்கு. 3801 நம்பர் கொடுத்துருக்கு. இந்த நம்பர் தான் இந்த ஈஸுக்கும் வாசுக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இந்த வாசுக்கும் ஈஸுக்கும் அதே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, 3801. புரியுதுங்களா? அப்போ அப்படி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோ எக்கமே கை எக்கமே கை ஓன் எக்கமே அப்படின்னு, ஓன் எக்கமே கை எக்கமே கை ஓன் எக்கமேன்னு வார்த்தை வரும். புரியுதுங்களா? அது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அப்போ என்ன நம்ம வரணும்? வருகிறவர் வருகிறவர் வருகிறவர்னு சொல்லலாம், இருப்பவர் 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 சொல்லலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஷால் பி ஷால் பி ஷால் பி, நான் இருப்பவர் நான் இருப்பவர் நான் இருப்பவர், அதுதான் அர்த்தம் அதுக்கு. புரியுதுங்களா? அப்ப இருந்து கொண்டே இருப்பவர் யாரு? புரியுதுங்களா உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம டிரான்ஸ்லேஷன் வந்து நம்ம போய் பார்க்குறோம். டிரான்ஸ்லேஷன்லையும் நமக்கு வந்து சரியான வந்து அதாவது மொழிபெயர்ப்புகளில் நம்ம பார்க்குறோம். நமக்கு சரியான கிடைக்கலன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம டிக்ஷனரி. ஏன்னா இது கிரேக்கம், புதிய ஏற்பாடு முழுவதுமாக எதில் எழுதப்பட்டது? கிரேக்கத்தில் எழுதப்பட்டது என்பதாக பார்க்குறோம். அப்போ கிரேக்க பைபிளில் வந்து என்ன பண்ணுறோம்? நமக்கு கிரீக் தெரியாது, ஆனால் கிரீக்கு வந்து பைபிளில் நம்ம தேடுறோன்னு வையுங்க. இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. உங்களுக்கு எந்த வார்த்தைக்கு இப்போ நான் தண்டின உடனே நீங்கள் பதில் சொன்னீங்க இல்லையா? எப்படி சொன்னீங்க? நீங்கள் எப்படி தெரியும் உங்களுக்கு? வேதத்தில் இருக்குது. தண்டுங்கிறது வந்து வார்த்தை, தமிழ் வார்த்தைக்கு நான் கேட்குறேன். தண்டுன்னு வேதத்தில் இருக்கு, என்னன்னு புரியும் நம்மளுக்கு. படைன்னு சொன்னார் அவர், எப்படி தெரியும் படைன்னு? தண்டுனா தண்டு தான், தண்டு போடணும், தண்டு தான் புறப்பட்டுச்சு. ஏன் நீங்கள் படைன்னு சொல்றீங்க? அதையே அதோட அர்த்தம் நமக்கு தெரியுது. புரியுதுங்களா உங்களுக்கு? எக்கனோமாஸ்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. புரியுதுங்களா? நம்ம வருவாரு, பிதா வருவாரு அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்? பிதா வரமாட்டான்னு நமக்கு தெரியும். புரியுதுங்களா? மண்டையில நிற்கிற பிள்ளையாண்டன் யாருங்கிறது உன் மண்டையில நிற்கிற பிள்ளையாண்டான், உன் மண்டையில நிற்கிற பிள்ளையாண்டானா, உன் அண்டையிலே நிற்கிற பிள்ளையாண்டான். அது கூட பதில் சொல்லுவார் இல்லையா? ஒரு வயதான ஆட்டுக்குட்டி இல்லையா? பலிசத்தை எழுதாமா? ஒரு வயதான ஆட்டுக்குட்டி, ஒரு வயதான ஆட்டுக்குட்டி. நம்ம சொல்ல வழக்கிலேயே என்ன பண்றோம்? நம்ம தப்பு பண்ணி சில பேர் அப்படிதான் படிக்கிறாங்க. ஏன்னா இந்த பக்கம் சேர்த்துறா அந்த பக்கம் சேர்த்துறா முடிஞ்சு போச்சு. இப்போ God is now here அப்படின்னு எழுதுனா அவன் திருப்பி எழுதுறான் God is nowhere. God is nowhere.
அந்த டபுள் இந்த பக்கம் சேர்த்து போட்டா என்ன அடிச்சது? Now here. புரியுதுங்களா? Kill him, not leave him. Kill him, not leave him. கமா மாறி போட்டா போச்சு. நம்ம அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம என்னன்னு படிக்கிறோம்? இருக்கிறவரும் இருந்தவரும் இருப்பவருமாகிய அப்படின்னு படிக்கிறோம். அப்படி நம்ம படிச்சோம்னு வையுங்க, அந்த 1ஆம் வசனத்துல 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது வந்து பிதா தான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஏன் அப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்றோம்னு கேட்டா, மற்ற எல்லா புக்லையும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் மகிமை கொடுத்தவர், ஏன் இந்த புக்கில் மட்டும் குமாரனுக்கு மட்டுமே 2 தடவை மகிமை கொடுத்தாருன்னு நமக்கு என்ன புத்தம்? புரியுதுங்களா? அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால், இந்த மாதிரி மொழிபெயர்ப்பின் வழியாக அது இருக்கக்கூடிய அர்த்தங்களின் வழியாக நாம் தெளிவாக நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக அவர் நம்மோடு சேர்ந்திருப்பார், நாமும் அவரோடு சேர்ந்திருப்போம். பிதாவே கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்கள். ஆமாம்.